எங்க தேவாசிலுக்குதையா. டெல்டா சொந்தங்களே வணக்கம். இப்போ நான் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, தலைநாயர் பக்கத்தில் வந்து வாட்டாக்குடின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, இந்த ரோட்டில் போயிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா வீரனார் ஆலயம்னு சொல்லிட்டு ஒரு கோயிலை பார்த்தேன். அதுதான் இப்போது வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுதான் வீரனாரோட திருவுருவ சிலை. ஸோ இந்த ஊரில் இது ஒரு மிகப்பெரிய கோயிலாக இருக்குது. ஸோ மக்களே, நம்ம வந்து இப்போ வாட்டாக்குடின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் இருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே சக்தி வாய்ந்த தெய்வன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. வீரங்கோயில் எல்லாம் பராமரித்து சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. உலகமே எந்தெந்த ஊர், மதுரை குதிரை மெட்ராஸ் கிட்டாது எல்லாம் ஒரு திருவிழா வரும். ஆவணி மாதம் நல்ல விதமாக நடக்கும், பெருமுடியாக நடக்கும். டெய்லி சாமி கும்பிட வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி தான் அவர் எங்கேயோ காணும். நல்ல விதமாக செஞ்சிட்ருக்காங்க. எப்போமா இது விசேஷமாக இருக்கும்? வைகாசி போய் ஆனி மாதம்னு நினைக்கிறேன். ஆனி மாதம் நல்ல விசேஷம். நல்ல விசேஷம். நல்ல முறையாக திருவிழா வந்து ஆனி மாதம் பெருமுடியான விசேஷம். இதுக்கு தகுந்த மாலை கட்டுனா 51 தலையில் பயங்கரமான ஒரு காட்சி. ஏப்பா இடம் இருக்காது. அன்னதானம்னா எவ்வளோ நாளைக்கு போடுவாங்க? 15 நாளைக்கு போடுவாங்க. பெருமுடியான விசேஷம். காலையில் 7 மணிக்கு ஆரம்பிக்கிற வடை பாயசம் சாப்பாடு வந்து 6 மணி மட்டும் போடுவாங்க. நைட்டு விசேஷம். ஆறுகசா கிருகசா கச்சேரி எல்லாம் அதுக்கு. ஆனால் மொத்தத்தில் டெய்லி சாமி கும்பிட்டுட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி தான் அவரை காணும். காணும். 51 ஆடு 51 சிலை. என்னென்ன சாமி இருக்குது? வீரம் இருக்குது, தூண்டுகரையான் இருக்குது, இது குரவங்கருத்தி இருக்குது, அரணாலம் இருக்குது. இருக்கிற அரணாலம் இருக்குது. இந்த நாகத்தம்மா அந்த இருக்கிறது, அந்த இருக்கிறது அரணாலம், அந்த இருக்கிற குருதை, அந்த இருக்குது பெரியாச்சி. அரணாலம் பெரியாச்சி தூண்டிகாரம் கன்னியம்மா பொங்குகள்லாம் அந்த உட்காந்துருக்கு பாருங்க. அது கணேசர், முருகர், ஒரு சாமி பாக்கி இல்லாமல் இருக்க. இந்த கள்ளிமொட்டு செல்லியம்மா, அந்த அம்மா எல்லாம் இருக்காங்க. எல்லாம் விசேஷம் பெரும்படியாக இருக்கும். ஆனால் வந்து பாருங்களேன், இன்னைக்கு வர்றீங்களா? கண்டிப்பாக வரேன். கண்டிப்பாக இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஊர்லேருந்து மக்கள்லாம் வரதா சொல்கிறாங்க. நம்ம வர நேரம் பார்த்திங்கன்னா இப்போ நட சாத்தியிருக்காங்க. ஸோ டெய்லி இந்த ஊர் மக்கள் வந்து இங்கே வழிபட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இது வந்து சாத்தியிருக்கு. ஸோ ராவுத்தரையா வந்து இருக்கார். ஸோ ஐயனார் அப்படின்னாலே மேக்ஸிமம் ராவுத்தரையா இருப்பார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சமயக்கூடம். ஸோ இங்கே ஃபுல்லாக சமைச்சு அன்னதானமும் போடுறாங்க. ஸோ இது வந்து சித்திரை வைகாசி அந்த மாதிரி டயத்தில் வந்து ரொம்பவே விசேஷமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், அங்கே ஒரு சாமி இருக்குது பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுமாரி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சாமியை வச்சு இவங்க பெரிய கோயிலில் தான் இதை வந்து வச்சுருக்காங்க. வாட்டாக்குடி ஐயனார் கோயில், வீரனார். ஆக்சுவலாக குதிரை ஸோ இதுமாரி சாமியெல்லாம் வந்து நிறையா வச்சுருக்காங்க. நீங்களே பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், அங்கே தூரத்தில் ஒரு சாமியும் தெரியுது பாருங்கள். ஸோ இங்கே வந்து இப்போ பூசாரி இல்லை, சாத்திட்டு சாப்பிட போயிருக்காராம். ஸோ அதனால தான் நம்ம அவர்கிட்ட சில விஷயங்களை கேட்க முடியல. ஸோ இருந்தாலும் இங்கே உள்ள அம்மா பார்த்திங்கன்னா இந்த விசேஷம்லாம் சொன்னாங்க. நம்ம கூடிய சீக்கிரம் அவங்க சொன்ன மாதிரி ஒரு நாளில் வந்து நம்ம இங்கே விசிட் பண்ணிட்டு ஸோ இங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ இதை கோயிலை சுற்றி பார்த்திங்கனாவே தெரியும். சாமிங்க தான் நிறையா வச்சுருக்காங்க. ஸோ அங்கே பாருங்கள், அங்கே ஒரு அம்மா வச்சு ஸோ அங்கே வந்து ஒரு விசேஷம் நடந்திருக்கு. ஸோ இங்கே ஒரு கோயிலில் அதேமாரி இங்கேன்னு ஒரு அம்மன் சாமி இருக்குது. நான் உங்களை காமிக்கிறேன், ஃபுல்லாகவே காமிக்கிறேன். நம்ம இங்கே புதுசாக வந்தோம்னாங்க, இந்த நாய் நம்மளை பார்த்து குலைச்சிட்டே இருக்குங்க பாருங்கள். பார்த்து நம்மளை குலைச்சிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு அம்மனை வச்சு வழிபட்டுருக்காங்க. ஸோ இது வந்து வாட்டாக்குடி தலைநாயர் பக்கத்தில் வந்து இது லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் அது நாகம்மா. பாருங்கள், இதுதான் நாகம்மா. ஸோ இங்கே வச்சு கும்பிட்றாங்க. இங்கேயுமே ஒரு நாகம்மா வச்சு கும்பிட்டுட்ருக்காங்க. இது நல்ல பெரிய கோயிலில் தாங்க இருக்குங்க பாருங்கள். இதுதான் வீரனார். ஸோ 51 அடியாக வீரனார் ஐயா. ஸோ ஐயனார் இருக்க இடத்துல கண்டிப்பாக பாய் இருப்பார், ராவுத்தரையாவும் இருப்பார்.
பாருங்கள் எவ்வளோ பெரிய சிலை, 51 அடினா எப்படி இருக்கும் பார்த்துக்குங்க. அப்படியே வீரனார் ஐயாவை காமிக்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து இன்னொரு அம்மன் சாமியுமே இருக்குது, காளியுமே இருக்குது. காளி அம்மன் தான் இது பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இதுதான் அந்த முழு கோயிலும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீரனார் ஐயா வந்து அசுரனை கொல்கிற மாதிரி தான் இதில் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். இங்கே இவர் தான் நம்ம வந்து குறைச்சிக்கிட்டு இருக்காங்க, வீரனார் ஆலயம். ஸோ இது பார்த்திங்கன்னா கரெக்டாக தலைநாயர்லேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர், ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே வந்து இந்த வீரனார் ஐயா வந்து லொக்கேட் ஆகிடுக்காரு. ஸோ உங்களுக்கு எப்போச்சும் வாய்ப்பு கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி வீரனார் ஐயா வந்து பாருங்கள், பார்த்து வழிபடுங்க. ரொம்பவே சக்தி வாய்ந்த தெய்வம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சித்திரை வைகாசி அந்த ரேஞ்சில் வந்து ரொம்பவே விசேஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ சென்னை மதுரை எல்லா பக்கமும் வந்து வருவாங்களாம். தினமும் இங்கே வந்து வழிபாடு நடக்கும். நீங்கள் வந்தால் மட்டும் போதும், வழிபாடலாம் நம்ம வீரன் ஐயாவை. ஸோ நன்றி. நான் வந்து அடுத்த வீடியோவில் இன்னொரு இடத்துலேருந்து உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. ஸோ தொடர்ந்து நம்ம சாலைக்காட்டு யூடியூப் சேனலை பாருங்கள். ஸோ இதுமாரி ஒரு ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து ஊர்களையும் நம்ம வந்து அனைத்து கோவில்களையும் நம்ம வந்து எடுத்து நம்ம வீடியோவில் வந்து போடுவோம். நன்றி, வணக்கம்.